ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களாக சமூக வலைத்தளங்களிலும் செய்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிற தமிழகத்தை மட்டுமல்லாது இந்திய நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வுதான் பொள்ளாச்சியிலே நிகழ்த்தப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமைகள். இந்த பாலியல் குற்றங்களெல்லாம் ரொம்ப பெருகி போய் தலைவிரித்தாடி அதனுடைய உச்சகட்டமான ஒரு நிகழ்வாக ஒரு பெரும் கொண்ட பின்னணியோடு கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பெண்கள் பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மிரட்டி சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று வெளிவந்திருக்கின்ற செய்திகளை பார்க்கிற பொழுது பலதரப்பட்ட ஊடகவியலாளர்கள் இது குறித்து பேசுகிற நேரத்தில் இதுவரை தெரிந்துவிட்ட சில நிகழ்வுகளுக்கு நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் என்னென்ன மர்மங்கள் வெளிவரப் போகிறதோ என்று மிகவும் பதட்டமாக இருக்கிறது என்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இது இன்றைக்கு அல்லது நேற்றைக்கு அல்லது போன வாரம் நடைபெற்ற பிரச்சனை கிடையாது. கடந்த 6-7 ஆண்டுகளாக இந்த கொடுமை மிக ரகசியமாக மிகப்பெரிய அச்சுறுத்தலோடு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது எப்போ வெளி உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வருகிறது என்றால், கடந்த 24ஆம் தேதி பொள்ளாச்சியில் ஒரு பெண் அவர்களுடைய சக நண்பர்களால் அழைக்கப்படுகிறாள். ஏறி காரில் உட்கார்ந்த உடனேயே அங்கிருந்து சிறிது தூரம் அழைத்து செல்லப்பட்ட அந்த பெண்ணை காரில் ஏற்றிய அந்த நண்பர் ஒருவர் என்ன செய்கிறான், சில்மிசம் செய்கிறான். அதை இன்னொருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான். இதை பார்த்துவிட்டு நிலைமையை சுதாரிக்கிற நேரத்தில் அந்த பெண்மணி கத்தி கூச்சல் போடுகிற பொழுது கழுத்தில் இருக்கிற செயினை பறித்து விட்டு தள்ளி விட்டு விடுகிறார்கள். இந்த பிரச்சனையை தன்னுடைய சகோதரன்கிட்ட அண்ணங்கிட்ட வந்து அந்த பெண்மணி முறையிடுறா. அவங்க சகோதரன் என்ன செய்கிறாரு, அவர்களை பிடிச்சி அடித்து என்னென்ன நடப்புகள் எல்லாத்தையும் விசாரித்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் புகார் தெரிவிக்கிறார். புகார் தெரிவித்ததன் விளைவாக ஒரு சிலர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டது பாலியல் குற்ற நடவடிக்கைக்கு அல்ல, வழிப்பறி செய்தார்கள் என்ற வழக்கு, அவ்வளவுதான். இதன் பின்னணியில் என்ன ஆகுதுன்னா, புகார் சொன்ன அந்த பெண்ணும் அவர்களுக்கு உதவியாக சென்ற சகோதரனும் மிக கடுமையாக மிரட்டப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். கடும் டார்ச்சர் அவர்களுக்கு வருகிறது. பல முனைகளிலிருந்து இந்த சமூக விரோதிகளுடைய தூண்டுதலின் பெயரால் பின்புலத்தோடு நடக்கிறது. அப்போதான் இந்த பெண்மணி கொடுத்திருக்கின்ற தகவலின்படி அங்கே அந்த கொடுமைக்காரர்களிடத்திலே விசாரிக்கும் பொழுது வந்த தகவலின்படி பார்க்கும் பொழுது இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அதில் முக்கியமாக பல ஆவணங்களை கையில் வைத்திருக்கிற ஒருவன் சொல்கிறான், இதில் அரசியல் பிரமுகர்களின் பின்னணி இருக்கிறது, தூண்டுதல் இருக்கிறது, பெரிய கேங்காக இருக்கிறது, நானே வந்து சரண்டர் ஆகிறேங்கிறான். அப்புறம் அவன் பிடிபட்டது மாதிரி செய்தியாக்கிட்டாங்க. நம்ம நாட்டில் அப்படி தான் நடக்கும். அவனே சரண்டர் ஆனான்னா கேஸு ரொம்ப டம்மி ஆயிரும். அவனை போலீஸார் தேடி பிடித்து வளைத்து பிடித்தார்கள்னா கேஸை கொஞ்சம் வலுவாக்கலாம். ஆக இப்படி 4 பேர் பிடிபட்டு இருக்கிறார்கள். இப்படி பிடிபட்டவர்களை என்ன செய்யலாம், இவர்களுக்கு பின்புலத்தில் இருந்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்களை எப்படி ஆசை வார்த்தை காட்டியிருக்கிறார்கள்,
திருமணம் ஆன பெண்கள் ஆகாத பெண்களை அழைத்து சென்று போய் காதலிப்பதாக சொல்லி அவர்களை நாசமாக்கி இருக்கிறார்கள். திருமணம் முடித்துக் கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்து நாசமாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணையும் நிர்வாணப்படுத்தி வீடியோவையும் போட்டோவையும் எடுத்து அச்சுறுத்தி அவர்கள் ஆசைக்கு இணங்காவிட்டால் உலகமெல்லாம் இந்த போட்டோவை பரப்பிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணி பல கொடிய காமுகர்கள் நரவேட்டை ஆடி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கிற காரணத்தில் இந்த செய்தியில் வைரலாக எல்லா ஊடகங்களையும் பரவுது. இந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய அளவில் விஸ்வரூபமாக்கியதற்கு ஒரு வகையில் ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்குமே, அது சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அது ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பரப்பினார்களோ அவ்வளவு பேருக்குமே நாம் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இந்த அளவிற்கு வைரல் ஆகலைன்னு வைங்க, கடந்த 24ஆம் தேதி நடந்த நிகழ்வு இன்றைக்கு விஸ்வரூபம் வெடிக்காமல் இருந்திருக்கும். இவ்வளவு வைரலாக்கியதனுடைய விளைவு தான் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லோரும் கொதித்து கொண்டிருக்கிறார்கள். என்னடா செய்யலாம் என்று கேட்கிற பொழுது ஏராளமான தகவல்கள், ஆலோசனைகள் பொதுமக்களிடமிருந்து அவர்களுடைய வேதனை வருகிறது. அந்த பெண்களுடைய அழுகுரல், உன்னை நம்பிதான்டா வந்தேன்னு சொல்லி அழுகுரலும், என்ன ஒன்றும் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க, கொடுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அந்த ஆடையை விளக்க வைக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் செய்த கொடுமையும் வைரலாக பரவியது எல்லோருடைய மனதை உலுக்கி இவர்களை என்ன செய்யலாம்னு கேட்குறாங்க. என்ன சொன்னார்கள்? எல்லா மக்களும் என்ன பேசுகிறார்கள், இவர்களை நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடணுங்கிறான். இவர்களுடைய மர்ம பகுதியை வெட்டி எறிய வேண்டும் என்கிறார்கள். இவர்கள் எப்படி அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி டார்ச்சர் கொடுத்து பெல்ட்டால் அடித்து கொடுமைப்படுத்தி நாசமாக்கினார்களோ இவர்களை நடுகோட்டில் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தணுங்கிறாங்க. இவர்களை மிகப்பெரிய அளவில் சித்திரவதை செய்து தண்டிக்கணுங்கிறாங்க. எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் இது நடக்குமா என்று கேட்டால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நமது நாட்டில் நடக்கவே நடக்காது. ஏன்? அப்ப என்ன ஆக போகிறது என்றால், இவர்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கலாம். அதற்கு பிறகு இவர்கள் விடுதலை செய்யப்படலாம். அதற்கு பிறகு இவர்களுக்கு மத்திய மாநில அரசாங்கத்தின் சார்பாக ஒரு 10 லட்சம் ரூபாய் வாழ்வாதார நட்டையீட்டு தொகையாக அரசாங்கமும் வழங்கலாம். யாருக்கு? கிட்டத்தட்ட 1000 வீடியோக்களை எடுத்து 200க்கும் மேற்பட்ட பெண்களை நாசமாக்கினார்களே அவர்களுக்கு. அப்படிப்பட்ட கேடுகட்ட நாடு தான் நம்முடைய நாடு. இது நடக்காம போச்சுங்கிறீங்களா? இது நம்ம புதுசா நடந்த நிகழ்வுங்கிறீங்களா? கிடையாது. இதே நாட்டில் சின்னஞ்சிறு சிறுமியை கோயில் கருவறைங்கிற இடத்துல புனிதமாக கருதப்பட வேண்டிய அந்த சமுதாயம் அந்த இடத்தில் வைத்து ஒரு சிறுமியை காட்டு மிராண்டித்தனமாக நாசமாக்கி கொலை செய்து பாலத்தின் கவரில் போட்டு வைத்து பல நாட்கள் வேட்டையாடினார்களே, தண்டிக்கப்பட்டாங்களா? தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டார்களா? இல்லை. காது கேளாத, சரியாக வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி சிறுமி, அந்த பிள்ளைய கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை பார்க்கிற எல்லாரும், குமரன்ல இருந்து கிழமை வரைக்கும் அவ்வளவு பேரும் வேட்டையாடினார்களே, அவங்களையெல்லாம் தொங்க விட்டாங்களா? இல்லை. இவ்வளவு ஏங்க நம் நாட்டு சட்டம் எவ்வளவு கேடுகட்டு இருக்கிறதுங்கிறதற்கு ஒரே ஒரு சான்றாக சமீபத்திய செய்திகளை பாருங்க. 2009ஆம் ஆண்டு, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 6 பேர் வசித்து கொண்டிருக்கின்ற ஒரு வீட்டிலே 9 கொள்ளைக்காரர்கள் புகுந்து விடுகிறார்கள். 9 பேர் சேர்ந்து 5 பேரை கொலை பண்றாங்க. 5 ஆண்கள், 5 ஆண்களை கொடூரமாக தாக்கி கொலை செய்கிறார்கள். அங்கே இருக்கின்ற ஒரு பெண்ணை கற்பழித்து நாசமாக்கி கொலை செய்கிறார்கள். கொலை வழக்கு இருக்கிறது, கற்பழிப்பு வழக்கு இருக்கிறது. அங்கிருக்கின்ற பொருட்களை எல்லாம் சூறையாடி விட்டு ஓடினார்கள். கொள்ளையடித்த வழக்கும் இருக்கிறது. உடனடியாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மரண தண்டனை. அவ்வளவு பெரிய வழக்குகளுக்கு சொந்தக்காரர்களான இவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தது. 10 ஆண்டுகள் முடிவடைந்தது. இன்றைக்கு 2019
ஒரு வாரத்திற்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன தெரியுமா? 10 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் இருந்த இந்த 9 பேர் நிரபராதிகள். அவர்கள் கொல்லவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, கற்பழிக்கவில்லை, அதற்கான சாட்சிகள் எதுவுமே இல்லை. எல்லா சாட்சிகளும் இல்லாத காரணத்தினால் 10 ஆண்டுகள் இவர்கள் ஜெயில் வாசம் அனுபவித்ததனுடைய நஷ்ட ஈட்டு தொகையாக ஒவ்வொருவருக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் அரசாங்கம் பணம் கொடுக்கிறது என்று கொடுத்து அனுப்பி இருக்கிறது தான் நம்ம நாடு. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு பிடிபட்ட இந்த கயவர்களை இன்னைக்கு வரைக்கும் பாலியல் வழக்கில் கேஸ் போடலை, பிடிச்சிருக்கிறாங்க. எல்லோருடைய அழுத்தம் மக்களை ஏமாத்துறானுங்க. இதில் பின்புலம் இருக்கிறதுன்னு குற்றவாளி சொல்கிறான், இதில் அரசியல் பின்புலம் இல்லைன்னு அங்கே இருக்கிற எஸ்பி சொல்கிறாரு. அப்போ எந்த அளவிற்கு காவல்துறை விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள்? அந்த அளவிற்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லோருடைய அழுத்தம் சிபிசிஐடிக்கு மாத்துறான். எல்லாரும் கேட்டது சிபிஐக்கு மாற்ற சொல்லி, மத்திய புலனாய்வுக்கு மாற்ற சொல்லி தான் கேட்டது. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? உடனே சிபிசிஐடிக்கு மாத்துறான். அது மாநில புலனாய்வு அமைப்பு. இவன் யாருக்கு கீழ்ப்படிஞ்சு நிற்பான்? இவன் எப்படிப்பட்ட ஆய்வு செய்வான்னு தெரியாத நமக்கு. அதனால்தான் பலருடைய மீண்டும் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் விளைவாக அது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நம் நாட்டு சட்டத்தின்படி இவர்களுக்கு கடும் தண்டனை கிடைக்காது. இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை இன்னைக்கு எல்லாரும் என்ன பேசி கொண்டிருக்கிறார்களோ அதைத்தான் மனித குலத்திற்கு ஏற்ற மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் அன்றைக்கே பேசியது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித குலத்திற்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற சட்டங்களை பிறப்பித்தது. எப்படிப்பட்ட சட்டம்? ஒருவன் தவறு செய்து விட்டானேயானால், அடுத்தவனுடைய உரிமையை பறிப்பானேயானால், கண்ணை பறித்தால் அவன் கண் பறிக்கப்பட வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஓ கத்தபுனா அலைஹிம் ஃபீஹா. இந்த சட்டங்கள் அனைத்துமே எப்படிப்பட்ட சட்டம் என்று பாருங்கள். அன்ன நஃப்ஸ பின் நஃப்ஸ், உயிருக்கு உயிர் பறிக்கப்பட வேண்டும். ஒருவன் கொல்லப்பட்டானேயானால், அநியாயமாக கொல்லப்பட்டதற்காக கொலைகாரனுடைய அந்த உயிர் பறிக்கப்பட வேண்டும். மரண தண்டனை தான் தீர்வு. வல் ஐன பில் ஐன், கண்ணுக்கு கண் பறிக்கப்பட வேண்டும். வல் அன்ஃப பில் அன்ஃப், மூக்குக்கு மூக்கு பறிக்கப்பட வேண்டும். வல் உதுன பில் உதுன், காதுக்கு காது தண்டிக்கப்பட வேண்டும். வஸ்ஸின்ன பிஸ்ஸின், பல்லுக்கு பல் உடைக்கப்பட வேண்டும். வல் ஜுரூஹ கிசாஸ், காயம் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட அதே காயம் அவனுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். ரோட்டில் போகும்போது ஒரு பொம்பளை மேலே ஆசிட் வீசினான்டா அவனை நடு ரோட்டில் நிற்க வச்சு 50 பேரும் பார்க்குற மாதிரி அவன் மூஞ்சில் ஆசிட் வீசணும். காயத்திற்கேற்ற காயம் இது நடத்தப்படணும். அல்லாஹ் சொன்னானே, எப்பொழுது சொன்னான்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமறை வசனங்கள் இறங்கியதே அப்போதா? இல்லை, அதற்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் வேதத்திலா? அதற்கும் முன்னதாக, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்திலே சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், ஓ கத்தபுனா அலைஹிம், அந்த தௌராத்திலே அவர்களுக்கு இதை விதியாக்கி வச்சோம். பல ஆயிரம் ஆண்டுகளில் தான் சட்டம். உயிருக்கு உயிர், பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சட்டம். அதே சட்டம் தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று இன்ஜீலிலும் கொடுத்தோம். இதே சட்டத்தை தான் அல்லாஹ் மனித குலத்திற்கு குர்ஆன் வழியாகவும் கொடுத்திருக்கிறான். கொடுத்து விட்டு சொல்கிறான், வலக்கும் ஃபில் கிசாசி, இப்படி பழிக்கு பழி வாங்குவதன் மூலமாக ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அறிவுடைய மக்களே உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கிறான். யாருடைய அச்சுறுத்தல் இல்லாமல் நீ வாழணுமா? உன்னுடைய உயிர் பாதுகாக்கப்படணுமா? உன்னுடைய உடைமை பாதுகாக்கப்படணுமா? உன்னுடைய மான மரியாதைகள் பாதுகாக்கப்படணுமா? யாராலும் எந்த சீண்டலுக்கும் நீ ஆளாக்கப்படாமல் இருக்க வேண்டுமா? அதற்கு மிக தெளிவான சட்டம் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் என்கிற சட்டம். அதீ பின் ஹாத்திம் என்கிற சஹாபி நபிகளார் இடத்துல கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வழிப்பறி ஜாஸ்தியா போயிருச்சுனாங்க, வறுமை ஜாஸ்தியா இருக்குன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதியே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உனக்கு ஆயுள் காலம் நீண்டு இருந்தால், நீ அந்த காலத்தில் உயிரோடு இருந்திருந்தால், அப்பொழுது நீ பார்ப்பாய் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீராக்கப்பட்டது என்று நபிகளார் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க.
நபிகளார் மதினா கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஆட்சியாளர் அரசர், இப்போ சட்டமேற்ற போறாங்க, வழிப்பறி ஜாஸ்தியா இருக்குது, அங்க மனித உரிமை மீறல் தலைவிரித்து ஆடுது, அதை முறியடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் சனா என்கிற இடத்திலிருந்து ஹலரமௌத் என்கிற இடம் வரைக்கும் திருமணமான ஒரு பொண்ணு தன்னந்தனியாக ஒட்டகத்தின் மீது ஏறி பயணம் செய்து வருவாள். இன்றைக்கு வரலாறுல பார்த்தா 1 நாள் 2 நாள் 3 நாள் அளவுக்கு இழுக்கக்கூடிய பயண தூரம் அது. யாருக்கும் பயப்பட மாட்டாள். அப்படி ஒரு காலம் வரும் என்றார்கள். அதி பின் ஹாத்திம் பிற்காலத்தில் சொன்னார்கள், நபிகளார் எந்த காலத்தை சொன்னார்களோ அப்படி ஒரு காலத்தை கண்கூடாக பார்க்கிறேன் என்றார்கள். மனித குலத்திற்கு வாழ்க்கையை கொடுத்திருப்பது இந்த பழிக்கு பழி சட்டம். அதை நிறைவேற்றினால் மட்டும்தான் அது நிரூபையாவுக்கு நடத்தப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆசிஃபாவுக்கு நடத்தப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, காது கேளாத அந்த மாற்றுத்திறனாளிக்காக வேண்டி இந்த நாடே கொந்தளித்திருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் சரி, இனிமேல் நடக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் தீர்வு அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனையை பொது இடத்திலே வைத்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது. இஸ்லாம் எப்படி பேசுகிறது? விபச்சாரம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண் மனம் விரும்பி அவர்களுக்குள் செய்கிற ஒரு இல்லீகலான உறவு. அதற்கு மரண தண்டனை கொடுக்க சொல்லுதுங்க. திருமணம் ஆன ஒரு ஆண் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான், அவன் சாகடிக்கப்பட வேண்டும். 4 சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டானே, ஆனால் அடுத்த நிமிடம் அவன் உயிர் வாழ முடியாது. குழி தோண்டி அந்த குழியில இறக்கி வைத்து கற்களால் எரிந்து துடிக்க துடிக்க கொல்லப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிற பொழுது, இது விபச்சாரத்தை விட உச்சகட்டங்க. இது பிள்ளைங்களை ஆசை வார்த்தை காட்டி கூப்பிட்டு மிரட்டி, இன்றைக்கு செல்போன் வந்துருச்சே, இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்குதே, கேமரா உள்ள போன் இருக்குதே, கேமரா உள்ள போனாக இருந்தால் அதை யார் என்ன பயன்படுத்தினார்கள், என்ன தேடினார்கள், என்ன திரட்டினார்கள், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். முடியாது நினைச்சிட்டீங்களா? இந்த போன்ல இருக்கிறதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன், ஃபார்மேட் பண்ணிட்டேன், கொண்டு வர முடியாதா? அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, கொண்டு வர முடியும். நீங்க என்ன போன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நான் ஒரு பெரிய வீடியோவையே கொண்டு வந்து காட்ட முடியும். இருக்குதானே? இன்னைக்கு ஆட்டோ ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் வச்சுட்டான். அது என்ன ஆட்டோ ஸ்கிரீன் ரெக்கார்டு? இந்த வீடியோ என்னுடைய ஃபோனில் நான் என்னெல்லாம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்க்குறனோ அத்தனையும் அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியாது. அப்போ இப்படி ஒரு செட்டிங்கில் இன்னொரு ஃபோனில் பார்க்கலாம், இன்னொரு கம்ப்யூட்டரில் வச்சு பார்க்கலாம். சரி, இதை நம்ம ஒரு ஆள் பார்க்குறான்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணுமா இல்லையா? அந்த லிங்க் போடணுமா இல்லையா? அந்த லிங்க் வந்திருக்கும் நமக்கு. எப்போ இந்த புடவை வேணுமா, இந்த சாஃப்ட்வேர் வேணுமா, இந்த லிங்க் வேணுமான்ட்டு 1008 மெசேஜ் வரும்போது எதுலையாவது விரல் பட்டிருக்கும்ல. நாம் எப்போவோ ஒருத்தருக்கு அப்ரூவர் ஆகிட்டோன்னு அர்த்தம், நம்மளை ஒருத்தர் இயக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். பொம்பளைங்களா இருந்தால் அவள் மானத்தை பறிப்பான், இருக்கிற பணத்தை பறிப்பான், அவங்களுடைய மாங்கல்யத்தையே பறிச்சிருவான். அதான் அவங்க உயிராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற நகையிலிருந்து அவங்க தாலியிலிருந்து அம்பட்டியை பறித்து குடும்பத்தை நாசமாக்கிடுவான். ஆம்பளையாக இருந்தால், பணக்காரனாக இருந்தால் பிளாக்மெயில் பண்ணி த்ரெட்டனிங் பண்ணுவான். இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதா? ஆக இப்படி இவர்கள் ஒரு த்ரெட்டனிங் பண்ணி ஒருத்தனுடைய அந்தரங்க வாழ்வில் கை வைத்து அந்த பெண்களை ஆசைவார்த்தை காட்டி கூப்பிட்டு போய் திருமணம் பண்ணுறேன்னு சொல்லி ஒன்றுக்கும் பலரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தி ஒரு வீடியோவை வைத்து பலாயிரம் தடவை நாசமாக்கி அவர்களை போக பொருளாக்கி, ஒன்று நீ வெளியே சொல்லாமல் சூசைட் பண்ணி செத்துரு. இப்படி எந்த அளவிற்கு இதன் பின்னணியில் பிடிபட்டவர்கள் ஏதோ கல்லூரி மாணவிகள் மட்டுமா, சில பேர் ஆசிரியைகள் மாட்டிக்கொண்டாருங்கிறான். சென்னையில் பிரபலமான ஒரு பெண் மருத்துவருங்கிறான். ஒரு பெண் மருத்துவர்கிட்ட ஒரு பொம்பளை மாதிரி சேட்டிங் பண்ணி பலதரப்பட்ட தகவலை வாங்கி இதை ஊரெல்லாம் நாரடிச்சிருவோன்னு மிரட்டி அந்த பெண்ணிட்ட பல லட்சம் ரூபா சொல்லிட்டுருக்கிறான். இது ஏராளமான பெரிய ஒரு கேங் நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். எவனும் தப்பு செய்யறதுக்கு பயப்படுவான். இன்னைக்கு குண்டர் சட்டம் 1 வருஷம் உள்ள வச்சிருக்கிறான்னு வைங்க. குண்டர் சட்டம்னா என்னங்க? என்ன தூக்கு தண்டனையா? குண்டர் சட்டம்னா 1 வருஷம் ஜெயிலில் இருக்கணும்னு அர்த்தம். பல வழக்குகள் உள்ளவனுக்கு தான் குண்டாஸ் போடுவான். இன்னைக்கு இவர்களுக்கு பல வழக்குகளின் பெயரால் குண்டாஸ் போடுறோன்னு உள்ள வச்சுட்டான். சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். 1 வருஷம் ஜெயிலில் இருப்பான், அவ்வளவுதான். வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு காய்ச்சல் வராதா? வர வைப்பாங்கல்ல. வயிற்றுவலி வர வைப்பாங்கல்ல. அவன் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, வெளியே வர மாட்டாங்களா? இவ்வளவு ஏங்க இன்னைக்கு இது தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனையை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
சில மாதங்களுக்கு முன்னால் பெண்களை பாலியல் சேட்டைகளுக்காக வேண்டி போக பொருளாக பயன்படுத்திய ஒரு மிகப்பெரிய தரகர் வேலை பார்த்தவள் நிர்மலா தேவி. ஜாமீனில் விட்டான் இல்லைங்க, இப்போ வெளிவிட்டான்ல, அவ்வளவுதான். நம்ம நாடு லட்சணம் இதுதான். ஒரு வாரம் ஓடும். என்ன வைரலுங்கிறீங்க? ஒரு வாரம் தேர்தல் வந்துருச்சு, அடுத்து ஒவ்வொருத்தன் வந்து போகிறது, அவன் பேசுறது எல்லாம் பரபரப்பாகும். இது முடிஞ்சிருச்சு. இதுதான் தீர்வா? இதுதான் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்கப்படுகிற நிவாரணமா? கிடையாது. ஒரே ஒரு தீர்வு என்றால் அது மரண தண்டனை. அது துரிதமாக சீக்கிரம் வழங்கப்பட வேண்டிய தண்டனை. மரண தண்டனை அறிவிக்கிறது கிடையாது. அறிவிச்சானா 5 வருஷத்தில் மாற்றி விட்டுருவான். எல்லா மாற்றங்கள் ஒன்றே நம்ம நாட்டில் மாறாது, மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாற்றம் இருக்கே, இது மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் 5 வருஷமோ 6 மாதமோ எல்லாம் காலாவதி ஆயிரும். உடனே தூக்கு தண்டனையோ அல்லது பொது இடத்தில் வைத்து கொடுமையான முறையிலே மரண தண்டனையோ பொது இடத்தில் வைத்து நடத்தப்படணும்னு செஞ்சு காட்டுங்க. அப்போதான் இந்த குற்றங்கள் ஒழியும். இல்லைன்னா எவனும் இதில் தண்டிக்கப்பட மாட்டான். உள்ளே போய் பிளான் பண்ணி அடுத்த முறை மாட்டிக்காத மாதிரி எப்படிடா தப்பு செய்யறதுன்னு கற்றுக்கிட்டு தான் வருவான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இனிமேல் காவல்துறைக்கு யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுவான்? ஏன்? நம்ம வீர வேஷமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், குற்றவாளியாக நம்மளை பார்க்குறான். யார் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவனை மிரட்டுறான். கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை போய் அடிக்கிறான். கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை கூண்டோட சேர்ந்து போய் தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவானா எவனாவது? எவனும் வாயை திறக்க மாட்டான். நமக்கு இதுக்குடா வேண்டாத வம்புன்னு ஒதுங்கிடுவான். அப்போ இந்த பாலியல் குற்றங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. இது அறவே நடக்கக்கூடாது என்பதற்கும் இஸ்லாம் தீர்வு சொல்கிறது. அறவே நடக்கக்கூடாது என்பதற்கு ஒரே ஒரு தீர்வு, இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒழுக்கவியலோடு வளர்க்க வேண்டும். அதான் முக்கியமான தீர்வு. பார்வையில், பேச்சில், நடத்தையில், அந்நிய ஆடவர்களோடு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் அனைத்தையும் சொல்லித்தரணும். வரம்புகளை சொல்லித்தரணும். தைரியமூட்டி வளர்க்கணும். அந்நிய ஆண்களோடு தனித்திருக்கக்கூடிய விபரீதத்தை விலக்கி அனுப்பி வைக்கணும். ஆட்டோக்காரனாக இருந்தாலும் சரி, சிலிண்டர் போடுறவனாக இருந்தாலும் சரி, பால்காரனாக இருந்தாலும் சரி, வீட்டில் மற்ற மின்சார ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்துல வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, தனித்து அனுப்பப்படுகிற எந்த ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தாத வகையில் பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கெல்லாம் நடக்கலாம், நம்ம பிள்ளைக்கு நடக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம பிள்ளைக்கு நடந்திருக்கலாம். நம்ம புள்ள நம்மள்ட்ட சொல்கிறதுக்கு பயப்படலாம். திடீர்னு பள்ளிக்கூடத்தில் நிப்பாட்டிடுவாங்களோ, கல்லூரியில் நிப்பாட்டிடுவாங்களோ, எதுக்குடா வேண்டாத வேலை, ஊர் உலகம் பார்த்து நம்மளை என்ன நினைக்கும் என்று சொல்லி பிள்ளைங்க பயப்படும். ஆக தெள்ள தெளிவாக தைரியம் ஊட்டி ஒழுக்கத்தை போதித்து, ஒலா தக்ரபு சினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாயிஷத்தன் வஸா சபீலா, அது மகா மானம் கெட்டது, அது கெட்ட வழியிலே தள்ளக்கூடியது என்பதை பிள்ளைகளுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர்களை எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இந்த மானக்கேட்டில் தள்ளுமோ அந்த சமூக வலைத்தளங்கள் அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க ஃபோனில் கண்காணிக்கணும். இந்த ஃபோன் அவர்களுக்கு தேவையா என்பதை பரிசீலிக்கணும். தொலைக்காட்சி தொடர்கள், நிகழ்ச்சிகள், சினிமாக்கள், அதில் பிள்ளைங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான்னு பார்க்கணும். நாம் அதில் உட்காரலாமான்னு பரிசோதனை பண்ணணும். இப்படி ஒழுக்கவியலோடு பிள்ளைகளை வளர்த்தால் மட்டும்தான் ஓரளவு காப்பாற்ற முடியும். இது ஒரு கோணம். இப்போ நடந்ததுக்கு என்ன செய்வது? இதற்கான உடனடி நிவாரணம் என்னவென்று சொன்னால், நம் நாட்டு சட்டம் குப்பைக்கு சமம், கையாளாகாத சட்டம். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சிபிஐ வலியுறுத்துறதுக்கு காரணம், இருக்கிற சட்டத்தின்படி கைது செய்வானே, பின்னணியில் யார் இருக்கான்னு சொல்லி விசாரிக்கவா செய்வானே என்பதற்கு தானே தவிர அதுவும் முழுமையான நிவாரணம் கிடைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு தீர்வு இருக்குது. என்ன தீர்வு? இந்த நாட்டில் சட்டங்களுக்கு ஓட்டை இருப்பது போல ஒரே ஒரு சட்டம் இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, கற்பை காத்துக்கொள்வதற்காக தன்னை தாக்க வருவரனை கொலை செய்தால் இவன் தண்டிக்கப்பட மாட்டான் என்று சொல்லி ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு, ஈபிகோ சட்டம் 100 தெளிவாக சொல்லுது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் உள்ள பெண்கள் இனியும் யாரிடத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் போய் கொலை செஞ்சால் மட்டும்தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும். தைரியமாக போய் நிற்கணும். இனிமேல் இந்த சமுதாயத்திற்காக, பாதிக்கப்பட்ட இந்த பெண் இனத்திற்காக நாம் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி போராட்டம் செய்கிற காலம் மாறி, இவர்களை கொலை செய்துவிட்ட பெண்களை அரசாங்கம் கைது செய்தால் அவர்களை விடுதலை செய்ய சொல்லி போராட்டம் பண்ணணும். அப்படி ஒரு காலம் வரணும். இஸ்லாத்தின் பார்வையும் அதுதான் சொல்கிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மக்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கோர்ட்டுக்கு போயிடாதீங்க, போலீஸுக்கு போயிடாதீங்க, வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. இருக்கிற பெரிய பூதகரமான
பலதரப்பட்ட விஷயங்களை மூடி மறைக்க பூசி மொழுகத்தான் பார்ப்பார்கள். நீங்கள் சட்டத்தை உங்களை காத்துக்கொள்வதற்காக, உங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக, உங்களுடைய குடும்ப மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக, இந்த நாட்டில் இனிமேல் நம்ம உயிரோட மான மரியாதையோட வாழணும்னு சொன்னா இந்த நாட்டின் சட்டப்படி அந்த ஈபிகோ 100ஐ நாம் பயன்படுத்தணும். அதுதான் வேற தீர்வே கிடையாது. இதில் மார்க்க ரீதியாக ஏதாவது பிரச்சனையா என்று நினைக்கலாம். மார்க்க ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. மனித உரிமையை காப்பாற்றுவதில் மார்க்கம் அழகான வழிகாட்டுதலை சொல்கிறது. ஒரு கட்டத்தில் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஜா ரஜுலுன் இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்திடம் ஒரு மனிதர் வந்து ஃபகால், அவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, அரஐத இன் ஜாஅனி ஜா ரஜுலுன் யுரீது அஹ்த மாலி, ஒரு மனிதன் என்னிடத்தில் வந்து என்னுடைய பணத்தை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறான், நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபலா தோத்திஹி மாலக்க, உன் பணத்தை அவனுக்கு கொடுத்துறாத அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மனிதர் கேட்கிறார், அரஐத்தையின் காத்தலனி, அவன் என் பணத்தை பிடுங்குவதற்காக என்னிடம் சண்டையிட்டால்? ரசூல்லா பதில் சொல்கிறாங்க, காத்தில்ஹு, நீ அவனோட சண்டை பிடி. யார் சொல்கிறா? சட்டத்தை யாரும் கையில் எடுக்க முடியாத நாட்டில் ஆட்சியாளர் தான் தண்டனை நிறைவேற்றணும். திருடனுக்கு கையை வெட்டுறது ஆட்சியாளர் செய்வார், கொலைக்கு மரண தண்டனையை ஆட்சியாளர் கொடுப்பாரு. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? என்னிடத்தில் ஒருவன் வழிப்பறி செய்கிறான், அவன் என்னிடத்தில் வழிப்பறி செய்து என்னை அடிக்கிறான், நான் என்ன செய்வது? நீ அவனோடு சண்டையிடு. ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர் கேட்கிறார், அரஐத்தையின் கத்தலனி, அல்லாஹ்வின் தூதரே, அவன் என்னை கொன்றால்? உடனே ரசூலுல்லாஹ் திருப்பி சொல்றாங்க, அந்த ஷஹீத், நீ ஷஹீத் ஆயிருவேண்டாங்க. யுத்த களத்தில் போய் சாவறாங்களே, இறந்து போறாங்களே, அவர்களுக்கு கிடைக்கிற தரஜா, நீ ஷஹீத் ஆயிருவேண்டாங்க. உடனே அவர் மீண்டும் கேட்கிறாரு, அரஐத்த இன் கத்தல் துஹு, நான் அவனை கொன்னுட்டா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுவ ஃபின்னார், அவன் தான் நரகத்தில் இருப்பான், நீ நரகத்தில் இருக்க மாட்ட. நபிகள் பெருமகனார் எதற்காக சொன்னார்கள்? நம்முடைய உயிர், நம்முடைய மான மரியாதை, நம்முடைய உடைமைகள் பறிக்கப்படுமானால் அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதையும் செய்யலாம். இதான் மார்க்கம் சொல்லுகிற வழி. இதை முஸ்லிம் சமுதாயம் விழிப்புணர்வோடு கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த குற்ற பின்னணியில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கக்கூடாது. முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நாம் சொல்கிறோம், இந்த நாட்டில் மிக தெளிவாக ஈபிகோ 100வது சட்டம் சொல்கிறது, நீங்கள் முறையிடுங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் சரியாக வாழ முடியல, தைரிய சுதந்திரம் இல்லை, எங்களுடைய உயிர், எங்களுடைய மான மரியாதை பறிக்கப்படும் பயம் இருந்தால் ஒவ்வொருத்தரும் துப்பாக்கி கேட்டு அப்ளை பண்ணுங்க. பெரிய பெரிய பணக்காரனுக்கு துப்பாக்கி வழங்குறாங்க நம்ம நாட்டில், நாங்கள் துப்பாக்கியோடு தான் நடமாட முடியுங்கிற நெருக்கடியில் இருக்கிறோம் இந்த நாட்டில் சொல்லுங்க. பாராளுமன்றத்தில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு அவசர சட்டம் மூலமாக உடனடி மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும்னு போராடணும். ஆனால் தெல்ல தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம், இந்த செய்தி பரவக்கூடிய இடத்திற்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறோம். பிடிபட்டதல்ல, வாக்குமூலம் தந்தது ஒரு பெண். பின்னால் பதுங்கி இருப்பது, பயந்து கிடப்பது, பதட்டத்தில் தயங்குவது பல நூறு பெண்கள். நீங்கள் தயவு செய்து முன்னிலையில் வாருங்கள், எவனுக்கும் பயப்படாதீங்க. போலீஸுக்கு போகிறதை விட, கோர்ட்டுக்கு போகிறதை விட சமூக வலைதளங்களில் உங்களுடைய முகத்தை மறைத்து உண்மையை உடையுங்கள். நடந்தது என்ன, எத்தனை மாதம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் சரி, எவன் என்னென்ன உங்களை பண்ணாண்டு அம்பலப்படுத்துங்க. அப்படி அம்பலப்படுத்தி அவர்களை நாரடித்தால் மட்டும்தான் மக்களிடம் இந்த விழிப்புணர்வு ஏற்படும். உங்கள்கிட்ட ஆதார் இருக்கும், என்னுடைய ஃபோன் நம்பர், இந்த நம்பரை வச்சு இப்படி செஞ்சான், என்ன ஃபோட்டோ எடுத்தான், என்ன ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்று இளம் பெண்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் உங்கள் பெற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. இல்லாவிட்டால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஃபோட்டோ தான் எடுப்பான். இந்த ஒரு ஃபோட்டோவை பரப்புறேன்னு சொல்லி ஏமாற்றி மொத்த வாழ்க்கை நாசமாக்கிடுவான். தைரியமாக சொல்லுங்க, ஒரு ஃபோட்டோ மார்பிங் போடா, பரப்புடா, உன்னை தோலுரிக்காம விட மாட்டேன்னு வெளியே வாங்க. இது மட்டும்தான் இன்றைக்கு நம்ம நாட்டில் வாழக்கூடிய மற்ற எல்லா பெண்களையும் காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கும். உலகத்திலேயே பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடுகள் என்று படுபயங்கரமான நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இந்தியாவை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இழிநிலையிலிருந்து இந்த நாட்டு மக்களை, இந்த நாட்டு பெண்களை காப்பாற்றுவதற்கான ஒரே ஒரு இறுதிக்கட்ட நிலை என்ன தெரியுமா? சட்டத்தை நம்புவதல்ல, இந்த நாட்டின் சட்டப்படி அந்த சட்டத்தை இந்த உயிருக்கு போராடுகிற கட்டத்தில் கையில் எடுப்பதுதான் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு, ஒருவேளை அவரவர் இந்த சட்டத்தை கையில் எடுத்தார்களே ஆனால்
அல்லது காவல்துறை அதிகாரிகளே நியாயமான நேர்மையான ஒரு சில அதிகாரிகள் போல இவர்களை என்கவுண்டர் மூலமாக கணக்கு முடித்தார்களே ஆனால் ஒரு பயம் வரும். இல்லாவிட்டால் நம்முடைய தொடர் போராட்டங்களும் சரி, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு 10 நாட்கள் வீரியப்படுத்திவிட்டு விஸ்வரூபம் எடுக்க விட்டு அந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ ஓரளவு சிறிய ஒரு கொசுக்கடி போல விழிப்புணர்வு செய்ய முடியுமே தவிர அது ஒரு ஊசியாக, ஒரு மிகப்பெரிய மருந்தாக, இந்த விஷ கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக அது அமையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்டம் இந்திய நாடு முழுக்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்க சொல்லி, இந்த இஸ்லாமிய சட்டங்களை போன்று மிக கடுமையான தண்டனை வழங்க சொல்லி ஒருமித்த குரலோடு நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கணும். அப்படி நடந்தால் இங்கே இருக்கின்றவர்களுக்கு ஒரு பயம் வரும். இல்லாவிட்டால் எதிர்கால தலைமுறையினரை சட்டத்தை நம்பாதே, அதை நீ கையில் எடு என்கிற ஈபிகோ 100வது சட்டத்தை பற்றிய ஒரு பாடத்தை நடத்திவிட்டுத்தான் பள்ளிக்கூடத்திற்கு நம் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி எல்லா கட்டங்களிலும் மனித குலத்திற்கு ஏற்ற ஒரு சட்டங்களை படைத்த இறைவன் மட்டும்தான் மிகச் சரியாக சொல்வான். அப்படி சொல்லப்பட்ட வேத வரிகள் தான் திருமறை குர்ஆன் வரிகள். அந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் அதன் வழியில் நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.